இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா இல்லாத டைம் 2007 பார்த்தீங்கன்னா யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ எதுவுமே இல்லாது. அப்போ பட்டன் போன் தான். ஒரே ஒரு கேம், இந்த பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். மதுலேருந்து 12 மணி நேரம் அந்த பாம்பு நெளிஞ்சிக்கிட்டே தான் வரும். இவ்வளோ தான் இந்த கேம் தான். அது என்ன ஒரு வசதினா சார்ஜ் போட்டோம்னா அது வாட்டுக்கு 6-7 நாளைக்கு செனப் பண்ணி மாதிரி அந்த ஃபோன் கிடக்கும். இதில் போய் நம்ம என்னத்தை பேசி என்ன பண்ண போகிறோம்? அப்போ ரெஃபர் பண்ணுறதுலாம் கிடையாது. புத்தகங்களை எடுத்து 200 வாரம் அது பேசுகிறேன். எல்லோரும் ஒரு 4 எபிசோடுக்கு ஒன்று பேசினா போதும். ஆனால் நான் வர்ற எல்லா எபிசோடும் நான் பேசணும், முதல்ல பிற பேசுகிறேன். அப்போ அந்த முதல்லையே எனர்ஜெட்டிக்காக இல்லை அப்படின்னா என்னங்க அப்படி எபிசோடே இதாகிடும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று நம்மளை சொல்லுவாங்க அப்படின்றக்காவே ரொம்ப கடுமையான 3 மணி 2 மணி வரைக்கும்லாம் எழுதி ஒரு 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 ஜோக்கெலாம் கனவுல யோசிச்சுட்டு டக்குன்னு உடனே எழுந்திரிச்சு எழுதி வச்சேன். அந்த டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவன் ஃபோன் வரும், எடுத்துகிட்டு அளவு கேட்கல மாடிக்குவா, அளவு கேட்கல இரு கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னே அப்பா அது ரிமோட்டு கொண்டா செல்ஃபோன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே ஒரு மிட் நைட்டில் எழுந்திரிச்சு எழுதுனேன். நாளைக்கு கேஎஸ் ரவிக்குமார் வர்றாரு 100வது எபிசோடு அப்படின்னு இப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அவருக்கு எல்லா கெஸ்ட்டுமே ஸ்பெஷல் கெஸ்ட்டாகவே சொல்லுவாங்க, அவர் வர்றாரு அப்படின்னு ரொம்ப கடுமையான இதில். ஆனால் அந்த சேகரிப்பில் இப்போ எனக்கு பட்டிமன்றத்துக்கு உதவுது.